ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன பண்ண போறீங்க? சினிமா எடுக்க போறீங்களா? சினிமாலாம் எடுக்கல, போட்டோ எடுக்க போறேன். யார எடுக்கிறதுக்கு? அதான் அந்த தர்ஷினி நிவாசை எடுத்து ஒரு காலுக்கு கலக்க போறேன். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? தர்ஷினி நிவாச சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க போங்க. ஓகே. அது வரைக்கும் வேற யாராவது கப்பல் போஸ் கொடுக்கணுமே. யார் வருவாங்க? நான் வேணா போஸ் கொடுக்கட்டுமா? தாத்தா காமெடி பண்ணாதீங்க தாத்தா. நான் போட்டோ எடுக்கணும்னு சொல்றது ஒரு யங் கப்பல். நீங்க யங் கப்பலா? நாங்களும் ஒரு காலத்துல யங் கப்பலா இருந்தவங்க தாண்டா. அது அப்போ, நான் எடுக்க போறது இப்போ. டேய் போடா. யார வச்சு எடுக்கலாம்? ஏதோ சின்ன பையன் வளர்றான். சித்தார்த் மாமாவும் பொம்மி அக்காவும் தான் கரெக்டா செட் ஆவாங்க. அவங்க போஸ் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா கம்போஸ் பண்ணி வச்சுட்டு தர்ஷினியும் நிவாசையும் சக்கு சக்குன்னு போட்டோ எடுத்துடலாம். ஐயோ, நானும் வேம்பு சாரும் போட்டோக்கு போஸ் கொடுக்கறதா? அதெல்லாம் முடியாது. சும்மா நாள்லயே அவரு ரொம்ப மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு திட்டுவாரு. நல்ல நாள் அதுவுமா அவர்கிட்ட நான் சென்ஸ்னு திட்டு வாங்குறதுக்கு நீங்க எல்லாரும் திட்டம் போட்டுட்டீங்களா? வேற வழியே இல்ல. பொம்மி அக்காவை 4 திட்டினாதான் ரெடி ஆகி வருவாங்க போல. மூட் அவுட் பண்றதுக்குன்னே இருக்கீங்களேக்கா நீங்க. எதுவும் பேசாதீங்க, போங்க மேல போங்க, ரெடி ஆயிட்டு வாங்க. என்ன இப்படி திட்டுற? தர்ஷினி நிவாசம் ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள பொம்மி அக்காவை யார் ரெடி பண்ணி கூட்டு வர்றது? ரம்யா, யோசிக்காம பொம்மி அக்காவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. போ போ போ. சரி சரி வாங்க. இல்ல நானா? அட போமா. அவ ஆசையா போஸ் கொடுக்க தானே கூப்பிடுறான். அவன் என்ன உங்களை வச்சு போட்டோவை எடுக்க போறான்? ஐயோ, திட்டுவாங்க போறணும்னு பயமா இருக்கே. டேய் லோகேஷ், நீங்க ஊர்ல இருந்து வந்த அன்னில உன்னையும் வினையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க ஏதோ பிளான் பண்ற மாதிரியே தெரியுதே. நீங்க எப்படி விவாகரத்து பத்திரிக்கையில அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக கையெழுத்து வாங்குனீங்களோ அதே மாதிரிதான் இப்பவும். உண்மையை சொல்லணும்னா உங்க ஆள் மனசோட விருப்பம் என்ன? பொம்மி அக்காவும் மாமாவும் பிரிவாங்க நீங்க மனசால கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. அவங்கள சேர்த்து வைக்கதான் நாங்களும் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றோம். என்ன தாத்தா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாண்டா. நாம எத்தனை வழியில முயற்சி பண்ணாலும் நோக்கம் என்னமோ ஒண்ணுதான். அது நல்ல நோக்கம்தான். அது சித்தார்த்த பொம்மியும் சேரணுங்கிறதுக்காகத்தான். கரெக்ட். ஏங்க, வீட்டுக்குள்ள நீங்க அடிக்கிற கூத்து பத்தாத, சின்ன பசங்க அடிக்கிற கூத்து மாதிரி இருக்கு. இதெல்லாம் நடக்குமான்னு பயமா. முழு எபிசோட்களையும் இலவசமாக ZEE5 பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.